வணக்கம் கண்ணுகளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து கண்ணு பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பன்னு மாதிரி வரும். இப்படி எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்தீங்களா? இது வந்து கார சட்னி பண்ணி வச்சுருக்கேன். இது தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பன் தோசைக்கு மாவு பச்சரிசி 2 கப் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 2 கப் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறணுங்கண்ணே. ஊற விட்டு பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவல் வந்து இந்த கப்பில் 1 கப்பு, இது வந்து தேங்காய் 1 கப்புங்கண்ணே. இந்த கப்பில் அவல் 1 கப்பு ஊற வச்சு அது அரை மணி நேரம் ஆச்சு. இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயும் உள்ளே போட்டுடலாம். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பவுல் ஊற்றிக்கலாம். பாருங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இப்போ நல்லா மூடி போட்டு மூடிடலாம். குறைஞ்சது 7 மணி நேரமாவது புளிக்கணுங்க. அந்த மாவு நல்லா புளிக்க விட்டு பார்க்கலாம். பாருங்கன்னா, மாவு நல்லா புளிச்சிருச்சு. திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி புளிச்சிருக்குன்ட்டு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கன்னா, கடுகு பொரிஞ்சிருச்சு. பாசிப்பருப்பு 1 ஸ்பூனு. அடுத்தது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் உள்ள நல்லா வதக்கும். பாருங்க, அப்படியே எடுத்து மாவு ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றிக்கலாம். சூடாகிடுச்சு, ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1½ கரண்டி ஊற்றிடுங்க. கொஞ்சம் திரி போட்டு சுற்றிலும் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாங்கன்னு கொஞ்சம் வேகட்டும். பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் வேகட்டும். திறந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு எடுத்துடலாம். பாருங்கன்னா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.